வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அண்ணன் சீமான் பல இடங்களில் பேசும்போது சொல்லுவார், நீங்கள் இஸ்லாமியர்களை சொல்லுவார், நீங்கள் சிறுபான்மை கிடையாது, நீங்கள் இந்த தமிழினத்தினுடைய பெரும்பான்மை, நீங்கள் மதத்தால் பிரிந்து நிற்காதீர்கள், நீங்கள் இனத்தால் தமிழர்களாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு பட்டைக்க பேசுவார். அப்படிப்பட்ட சீமான் அண்ணன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பு அணிதான். எப்படி நாம் தமிழர் கட்சியில வீரத்தமிழர் முன்னணின்னு சொல்லி இந்துக்களை கவர் பண்ணுவதற்காக முப்பாட்டன் முருகன்லாம் சொல்லி அந்த மக்களை கவர் பண்ணுவதற்காக வீரத்தமிழர் முன்னணின்னு சொல்லிட்டு ஒரு இந்து முன்னணி மாதிரி ஒன்று துவங்கினாரோ, அதே மாதிரி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கரெக்ட் பண்றதுக்காக இஸ்லாமிய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்கி அந்த அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலேயே அண்ணன் சீமானிடம் கேள்வி கேட்குது. இவங்களே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சும்மா தேவையில்லாம மற்றவர்களை வம்புக்கு இழுக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் ராமநாதபுரத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, சம்பந்தமே இல்லாம கிட்டத்தட்ட தளபதி அவர்கள் ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் தளபதியினுடைய அரசியல் வருகையை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். சீமானுடைய விமர்சனத்திற்கு நாம பதில் சொல்ல போறதில்லை. ஏன் அப்படின்னா வைத்தறிச்சலுடைய உச்சத்துல சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது சீமானே சொல்றார், நான் அப்படி இப்படி குருவி சேர்த்தது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி வரேன், திடீர்னு நீங்க வந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை அவரே வெளிப்படுத்துறார். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய வைத்தறிச்சலுடைய காரணமும் நமக்கு புரியுது. ஆனா அங்க சீமான் விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, ரொம்ப மோசமான ஒரு ஒரு விஷ விதைன்னு சொல்லலாம். இந்த விஷ விதையை நம்ம இப்பவே எடுத்து களைஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த சமூகம் தப்பிக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் மிகப்பெரிய இன்னல்களுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. சீமான் அவர்களிடம் நாம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. சீமான் அவர்களிடம் மட்டுமல்ல, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா, அந்த கேள்வி கேட்க வேண்டியவன் இனி அடுத்த மாவட்டத்தில் வரும்போது என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறதை நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்லாமியர்களை நீங்கள் தமிழனாக ஒன்று திரணிகள் சொன்னீங்களே, இன்னைக்கு தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புனா அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சிக்குள்ள இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்களா? அந்த அரசியல் கட்சிக்கு உள்ளாடி இஸ்லாமியர்கள் வரமாட்டார்களா? எதுக்கு தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும்? இன்னொன்று, அது என்ன தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு? இஸ்லாம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவரும் அனைத்து மக்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சொல்றது. இன்னைக்கு கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆகட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கட்டும், சவுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கட்டும், எந்த மதத்தையும் எந்த மொழியை சேர்ந்தவர்களை யாரா வேணா இருந்துட்டு போட்டு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு இந்த தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு? நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேருரை ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச். நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, கேட்காதவர்கள் கேளுங்க. அதனுடைய தமிழ் அர்த்தத்தோட யூடியூப் சேனல்லே வீடியோ இருக்கு. அதுல தெளிவாக முகமது நபி குறிப்பிடுகிறார்கள். தெளிவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னைக்கு சாதியால், இனத்தால், மொழியால் உலகம் ஃபுல்லா பல ஏற்றத்தாழ்வும் பிரிவினையும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. முகமது நபியினுடைய அந்த ஒரு பேருரை ரொம்ப தெளிவா சொல்லுது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஆதம் அவ்வா அவர்களுடைய வழிவு தோன்றர்கள். ஒரு அரேபியனை விடவும் அரேபியர் அல்லாதவன் சிறந்தவர் கிடையாது. ஒரு அரேபியர் அல்லாதவரை விடவும் அரேபியன் சிறந்தவர் கிடையாது. எங்க சொல்றாரு? அரபு மக்கள் மத்தியில சொல்றார். அரபு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தில் சொல்றார். ஒரு அரபி அல்லாதவரை விடவும் சிறந்தவர் கிடையாது. ஒரு அரபி அல்லாதவர் அரபியை விடவும் சிறந்தவர் கிடையாது. ஒரு வெள்ளையன் கருப்பாக இருப்பவரை விடவும் சிறந்தவர் கிடையாது. ஒரு கருப்பன் வெள்ளையாக இருப்பவரை விடவும் சிறந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி அவர்கள் போதிக்கிறார்கள். இதைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஈராக்ல ஒருத்தனுக்கு, ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஏன் துடிக்குது? ஏன்னா இந்த ஒரு வார்த்தையால ஒன்றிணைந்து இருக்கிறோம். காசாவில் ஒரு இஸ்லாமிய குழந்தைகள் பட்னியால கடந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு ஏன் வலிக்குது? இந்த ஒரு வார்த்தையால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்களும் முஹம்மது நபியினுடைய உம்மத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ புதுசா கொண்டு வந்து தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு, இது இது எவ்வளவு முரண்பாடு! சீமானுடைய வார்த்தைக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் அவர்களே முரண்பட்டு நிற்கிறார்கள். அவர்களே முரண்பட்டு இருக்கிறார்கள். அதான் இதனுடைய வெளிப்பாடு. இப்ப நபிகள் நாயகம் ஒரு ஒரு மொழியால் ஒரு பிரிவினை கூடாது அப்படின்ட்டார். அதற்கு பிறகு அது என்ன, ஒரு மொழியால் ஒரு அமைப்பு, தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு. ஒரு மொழி, அதாவது இனவெறி கொள்வது இஸ்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இனவெறிக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்க. சரி, அடுத்து பழனி பாபாவை பல இடங்கள்ல பேசுவார் சீமான். பழனி பாபா அண்ணன் இருந்திருந்தா இப்ப ஏன் கூட தான் இருந்திருப்பாங்க. செருப்பு கழட்டி சீமானா விளாசிருப்பாரு. பழனி பாபா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் சீமானுடைய செவுளு பிஞ்சிருக்கும். பழனி பாபாவுடைய செருப்பை கழட்டி அடிச்சிருப்பார். பழனி பாபா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். தெளிவா அந்த மனுஷன் நிறைய விஷயங்களை முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறார். தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். எதிர்காலம் ஒன்று வரும், எவன் ஒருத்த பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன்கிட்ட நீ எச்சரிக்கையா இருந்துக்க, அவன்கிட்ட நீ அண்டாத, அவனை ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபா சொல்லிவிட்டு போயிட்டார். பழனி பாபாவோடும் பெரிய அறிவாளி புடுங்கியா சீமான்? நான் கேட்கிறேன், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வச்சிருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்கிறேன், பழனி பாபாவை விடவும் மிகச்சிறந்த அரசியல் அறிவும் ஞானமும் தெளிவும் உலக வரலாறும் சட்டங்களும் இதெல்லாம் தெரிஞ்சவரா சீமான்? பழனி பாபாவுக்கே தெரியாதது சீமானுக்கு தெரியுமா? பழனி பாபா தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் புறக்கணிவீங்கள். ஆனா சீமான் அம்பேத்கரை பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத தாண்டி பெரியாருக்கு எதிராகவே, பெரியாருடைய கொள்கைகளுக்கு எதிராகவே இன்றைக்கு போர் செய்கிறார். அதுல பேசுறாரு, திராவிடத்தை அழிக்கணும், திராவிடம் அப்படின்னு சொன்னா திருடன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திராவிடன்னா திருடன் சொல்லக்கூடிய இதே சீமான் தான் சங்கினா நண்பன் சொல்றாரு. சங்கினா நண்பன் சொல்றாரு. இதை ஏற்றுக்கொள்வீர்களா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள்? இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் சீமானை இதுக்கு முன்னாடி ஏத்துக்கல, இப்பவும் ஏத்துக்காது. இருந்தாலும் ஒரு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறீங்களே, அந்த பர்னிச்சரை உடைக்கணுமா வேண்டாமா? அதுதான் நம்ம செய்ய போறோம். நிறைய விஷயங்கள் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக திமுக ரெண்டுமே எதிரி. அதிமுகவை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க திமுகவுடைய பாஜகவுடைய எந்த கொள்கை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சீமான். நாம் அதே கேள்வியை கேட்போம் சீமான்ட்ட. நீங்கள் பாஜகவினுடைய எந்த கொள்கையை எதிர்க்கிறீர்கள் அதை சொல்லுங்க. பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா? பாஜகவினுடைய எந்த கொள்கையை எதிர்க்கிறீர்கள்? பாஜகவினுடைய கொள்கையை எதிர்த்து கொண்டு ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தியோடு தனியாக சந்திப்பு நடத்துறீங்க? ஆடிட்டர் குருமூர்த்தி வாங்கி தந்த கட்சியை ஏன் நடத்துறீங்க நீங்க? ஏன் நிர்மலா சீதாராமனோடு தனிப்பட்ட முறையில் தனியாக ரகசிய சந்திப்புகளை நடத்தி இருக்கிறீர்கள்? கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஏன் செய்யறீங்க? இதுக்கு பதில் இருக்கா உங்களுக்கு? அடுத்து சீமான் இதே மாதிரி ஏதாவது ஒரு மாவட்டத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு மீட்டிங்கை போட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு சொன்னா அங்கே போகக்கூடியவர்கள் இந்த கேள்வியை கேளுங்க, இந்த கேள்வியை கேளுங்க நீங்க. அடுத்து சினிமா கவர்ச்சியை வச்சு இவர் மடைமாற்ற பார்க்கிறார். என் தம்பிகளுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், சினிமா கவர்ச்சியை வச்சு இவர் இது பண்ண பார்க்கிறார் அப்படிங்கிறீங்க. அவர் மாநாட்டுக்கு பிறகுதான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரா தளபதி விஜய் அவர்கள்? மாநாட்டுக்கு முன்னாடியே ஒரு சினிமா நடிகர்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ மாநாட்டுக்கு முன்னாடி தளபதியினுடைய அரசியல் வருகையை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையை ஆதரித்தவர்கள், நானும் என் தம்பியும் சேர்ந்து இவங்களை கதற விடுறேன்னு சொன்னவர், திடீர்னு பல்ட்டி அடிக்க வேண்டிய காரணம் என்ன? திராவிடம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தானா? மாநாட்டிற்கு முன்பாகவே பெரியாரனுடைய பிறந்த நாளுக்கு இதே தளபதி அவர்கள் பெரியாரனுடைய சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். பெரியார் திடலுக்கே போய் சிலைக்கு மாலை அணிவித்தார். அப்ப நீங்க எதிர்த்திருந்தா ஓகே, நான் பெரியாரை எதிரின்னு சொல்லியிருக்கிறேன், பெரியார் இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யல, ஒரு தமிழை முட்டாளினுடைய பாஷைன்னு சொல்லியிருந்தாரு, அதனால நான் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறேன், என் தம்பி போய் பெரியாருக்கு மாலை போடுறானா உனக்கும் எனக்கு சண்டடா, உனக்கும் எனக்கு போர் அப்படின்னு அப்பவே அறிவிச்சிருக்கணும். மாநாடு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணீங்க? அப்போ மேட்டர் என்னன்னா, தளபதியோடு நடந்த பேச்சுவார்த்தைகள், நான் வெளிப்படையா சொல்றேன், தளபதியோடு நடந்த பேச்சுவார்த்தைகள்ல இவருக்கு தேவையான விஷயங்கள், இவர் அவருடைய தம்பிகள் சாட்டை துரைமுருகன்லாம் மண்டையை கழுவுறது மாதிரி இவர் சில விஷயங்களை பண்ணலான்னு பார்த்தாரு. இவர் என்ன நினைச்சாருன்னா, தளபதி ஒரு குதிரை மாதிரி பயன்படுத்தலாம்னு நினைச்சார். ஒரு குதிரைக்கு மேல நம்ம சௌகரியமா பயணம் செஞ்சிடலாம்னு நினைச்சாரு. ஆனா அந்த குதிரை ரொம்ப அறிவாளி குதிரை. இவர் நம்ம மேல ஏற முயற்சி செய்யறான்னு தெரிஞ்ச உடனே தூக்கி அவனை கமத்தி போட்டு பின்னங்கால வச்சு வாயிலே 2 குத்து நங்குன்னு கொடுத்த உடனே
வலி தாங்க முடியல, வைத்தறிச்சல் தாங்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வெளிப்பட்டு கொண்டிருக்காரு. அதுல பேசும்போது பேசுறாரு, நான் முதல்ல ஒரு 4 லட்சம் ஓட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் 8% ஓட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். மைக்கு சின்னம் தான் 8% ஓட்ட உங்களுக்கு தந்துச்சு. மைக்கு சின்னம், அந்த மைக்கு சின்னம் தளபதியினுடைய அடையாளம் இல்லைன்னா அது கூட இன்னைக்கு கிடைச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 2026 தேர்தலில் சீமானுடைய கட்சி 1% ஓட்டை தாண்டாது. 1% ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்காது நான் எழுதி வச்சுக்கேன். அப்படி களமாட போகிறோம். ஏன்னா அந்த அளவிற்கு நீங்கள் அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு திமுகவை வலிமையாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடுமையாக நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போதே நம்மளை கிச்சு கிச்சு மூட்டக்கூடிய வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் செம்மையா வாங்க போறீங்க, அது மட்டும் தெரியுது. இப்போ இவர் இந்த தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி இன்னைக்கு ஒவ்வொரு ஊரா போய் கேள்வி பதில் அது இதுன்னு சொல்லி இவர்கள் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, திமுகவிற்கு நேர் எதிராக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு பெரும்பாலும் தாவேகாவுக்கு வர இருக்கிறது. அதை எப்படியாவது மடைமாற்றணும் சொல்லி ஒவ்வொரு கூட்டமா தனித்தனியாக இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் கூட்டத்தை போட்டு அங்க போய் நின்று கேள்வி பதில் அப்படிங்கிற முறையில தளபதி விஜய் மேல வன்மத்தை கேட்கிறார். ஏன் என்ன தேவை இருக்குன்னு கேட்க, என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அதனுடைய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தும் போது அங்கே தளபதியே தேவையில்லாம வரம்பு மீறி விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுல சொல்றாரு வேடிக்கை காட்ட வரக்கூடிய சிங்கம் அப்படின்ட்டு. இந்த சிங்கம் வேடிக்கை காட்ட வரதா வேட்டையாட வரதான்னு 13ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. வேடிக்கை காட்ட வரக்கூடிய சிங்கத்தை பத்தி ஏன் நீங்க தெருவா போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? டெய்லி எந்த நேரமும் வேடிக்கை காட்டக்கூடிய சிங்கத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? அந்த சிங்கம் வேடிக்கை தானே காட்டுது, வேடிக்கை காட்டுட்டு போப்பான்னு சொல்லி விட வேண்டியதானே, ஏன் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அது வேடிக்கை காட்டக்கூடிய சிங்கம் இல்ல, அது வேட்டையாடுற சிங்கம். ஆல்ரெடி உங்களை பாதி முழுங்கியாச்சு. நாம் தமிழர் கட்சியை பாதி சோழி முடிஞ்சது. இந்த தேர்தல் வந்தா மீதி சோழியும் முடிச்சு விட்டுருவோங்கிறது தெரியும். அதனால எப்படியாவது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட முடியாதா அப்படிங்கிறதுக்காக சீமான் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி ஒவ்வொரு ஊருக்கும் போய் மாவட்டத்துக்கும் போய் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துறதே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வருவதை மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சியில சீமான் இறங்கியிருக்கிறார். அண்ணன் சீமான் மட்டுமல்ல, திமுகவும் சரி, என்னதான் தகுடுதத்த வேலைகள் காட்டினாலும் தெருவா போயிருந்து கத்தினாலும், ஒரு பக்கத்துல எங்களை பிஜேபியினுடைய பி டீம் அந்த டீம் இந்த டீம்னு சொல்லி கூவுனாலும், இன்னொரு பக்கத்துல சீமானை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நெகட்டிவான அவதூறுகளை பரப்புனாலும் ஒரு ஓட்டு கூட தாவேகாவிற்கு விழணும்னு நினைக்கக்கூடிய ஓட்டுகள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அந்த ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டை கூட உங்களால பின்வாங்க வைக்க முடியாது. இந்த சவால் விட்டு சொல்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன், வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு கூட வாங்க விட மாட்டோம். நிச்சயமாக வாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக கூறிக்கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.